உறவுகளை சிங்கள பௌத்த இனவெறியர்கள், இனவெறிய அரசு, இராணுவ, காவல்துறை இன்றைக்கு வர்த்தக நிறுவனங்களை தீக்கிரையாக்கி வாழ்கிற வீடுகளை தரைமட்டமாக தகர்த்தெறிந்து பச்சிளம் குழந்தைகளை தீக்கிரையாக்கி புசுக்கி பல உயிர்களை பழியிட்டு எண்ணற்ற நமது வழிபாட்டு தலங்களை இடித்து தரமட்டமாக்கி அங்குவிடத்திலெல்லாம் புத்த விகாரங்களை நிறுவி வருகிறது இந்த சிங்கள இனவெறி அரசு. பொதுபல சேனா என்கிற பௌத்த தீவிரவாத ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக இந்த இன அழிப்பு செயலை செய்து வருகிறது. இந்த கொடுஞ்செயலை கண்டித்து இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட வீர தமிழ் பிள்ளைகள் நாம் உணர்வு எழுச்சியோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நமக்கு இணையாக எண்ணிக்கையில் நம்மோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் நாங்கள் பேசுவதையெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் தொடர்ச்சியாக நிகழ்கிற இந்த இனப்படுகொலை என்கிற ஈனச் செயலை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூடியிருக்கிற எப்போதும் எனது உயிருக்கு இனிய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். இலங்கையில் இஸ்லாமியர்களை தாக்குவதற்கு நாம் தமிழர் கட்சியே ஆர்ப்பாட்டம் செய்கிறது, அதையே கண்டித்து போராடுகிறது. நான் முதலில் சொன்னதைப் போல இங்கே இருக்கிற இஸ்லாம் எவரும் பாபரின் பேரனோ வாரிசோ அல்ல. இந்திய நாட்டில் வாழ்கிற எந்த கிறிஸ்தவனும் ராபர்ட் கிளைவனுடைய வாரிசு அல்ல. நாம் எப்போது இந்துக்களாக, இஸ்லாமியர்களாக, கிறிஸ்தவர்களாக மாறினோம் ஆனோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தாலே இது புரியும். வெறும் 600, 500, 1000 ஆண்டுகள் தான் இந்த மதங்களும் மார்க்கங்களும் நமக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் ஒரு வரலாற்று உண்மை, 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நாம் தமிழர்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். தமிழன் நான் தான். நான் விரும்பிய கடவுளை வணங்குவதற்காக இந்து மதத்திலே இருக்கு. வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்பு நான் இந்துவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் சைவனாக, வைணவனாக அப்படி வாழ்ந்தோம். சிவகோத்திரம், சைவ கோத்திரம் என்பது. அப்பா தாத்தா காலத்து சொத்து பத்திரத்தை எடுத்து பார்த்தால் அது சைவ கோத்திரம், சிவமதம் என்றுதான் எழுதியிருக்கும். இன்னைக்கு தான் அஸ்பர் இந்துலா என்று எழுதுகிறார்கள் பத்திரங்கள். அப்படிலாம் அப்ப இல்லை. இந்து மதம் எப்போது உருவாகுது? வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆளுகிற போது எப்படி கால்கள் போப்ப ஆரியர் அல்லாதவர்கள்லாம் திராவிடர் என்று எழுதி வைத்தாரோ, இந்த மக்களை கணக்கிடுவதற்கு எவனவன் கிறிஸ்தவன் இல்லையோ, எவனவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ, எவனவன் இஸ்லாமியன் இல்லையோ, எவனவன் பார்சி இல்லையோ அவனெல்லாம் இந்து என்று எழுதி வைக்கப்பட்டது. அதை எழுதியவனும் உருவாக்கியவனும் வெள்ளைக்கார கிறிஸ்தவன் தான். அதை நான் புரிந்து கொள்ளவே. இதனால என்ன சிக்கல்? சீக்கியம் தனி மதம் இந்தியாவுக்குள்ள, பௌத்தம் தனி மதம்.
ஆனாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவன் இந்து. அதை நீங்க தெளிவாக விளங்கி. இந்த ஒரு சிக்கல் இருக்கு. இங்கே இருக்கிற கிறிஸ்தவரும் இஸ்லாமியரும் யாரு? இளையான்குடி, பரமக்குடி, புதூர்ல, ஊர்ல இருக்கிற கீழக்கர் இருக்கிற இஸ்லாமியர்கள் யாரு? முகலாயர்களினுடைய வாரிசா என்ன? பாபர் அக்பருடைய பேரங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஷாஜஹான் ஹிமானுடைய ரத்த வழி தொடர்புகளா இல்லையே. எனது உறவுகள். இங்க இருக்கிற தேவேந்திரர், நாடாரு, கோனாரு, செட்டியாரு, பிள்ளமாரு, எல்லா மதத்திலையும் இஸ்லாம் இருக்கிறான். எல்லா சாதிகளையும் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறான். எல்லா சாதிகளையும் கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கிறான். உசிலம்பட்டி தேனியில கருமாத்தூர்ல இருக்கிற அருளானந்தர் கல்லூரின்னு ஒண்ணு வரலீங்கன்னா என் தம்பி 5 போயிலாம் முதுகலை பட்டதாரியா மாறி இருக்க முடியாது. அங்கே அமர்ராஜா ஆசிரியராக இருக்க முடியாது. பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் நாங்கள். அப்படி இருந்தது. எங்க ஆத்தாள் அப்பத்தாலாம் மாலை வெளியில திறந்து போட்டுட்டு போகணும். அதை மூடி மறைச்சா தோல்சியில வரி கட்டணும், மாறாப்பு சேலைக்கு வரி கட்டணும். இன்னும் தாழ்த்தப்பட்டவன் வச்சிருந்தவன் உதவி கீழே கொட்டாங்கச்சியை கட்டிட்டே போகணும். தலையில எச்சியை துப்பிடக்கூடாது. இன்னைக்கு இருந்தா அதை சொன்னாங்க தலையில துப்பிட்டு போவோம்ங்கிறது வேற. ஆனா அன்னைக்கு தலையில துப்பக்கூடாது. ஒரு வாய்க்கு முன்னாடி கொட்டாங்கச்சியை கட்டிக்கிட்டு ஒருத்தன் தெருவில் போனான்னா எப்படி இருக்குன்னு கற்பனை செஞ்சு பாரு. நானும் இருப்பாருந்தேன், அவனும் இருப்பாருந்தேன். நானும் உழைச்சு வேற சிந்தி கருத்து போயிருந்தேன், அவனும் கருத்து போயிருந்தான். என் காலம் அடிச்சிருந்தது, அவன் காலம் அடிச்சிருந்தது. ஆனால் நான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இந்த இடத்தில் இருந்தது. வெள்ளையாரும் தான், என்னை விட வெள்ளையாரும் தான். என்னை தொட்டான். எனக்கு பிரமிப்பா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. நான் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க கூடாது, இங்கே தர்மம் இருந்தது. செருப்பு தைப்பவன் செருப்பு தைக்கிற வேலையைத்தான் பார்க்கணும். பனைமரம் ஏறுகிறவன் பனைமரம் தான் ஏறணும். உழவன் உழவுதான் செய்யணும். குயவன் பாலைதான் செய்யணும். துணி துவைப்பவன் சலவை தொழிலாளி சலவை தொழிலை தான் செய்யணும். அவன் படிக்க கூடாது. படித்து எந்த உயர்வதற்கும் வரக்கூடாது. படிக்க வேண்டும் என்று நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சா அடுத்த ஜென்மத்திலே இன்னொரு பிறவிலே வாயாலே தின்று வாயாலே மனம் கழிக்கும் ஒவ்வாறு முகத்தை கொண்ட மைத்ராச ஜோதிகனாக ஒரு பேயாக பிறப்பான் என்று சரித்து எழுதியிருந்தது மனு தர்மத்தில். அதுதான் இருக்குது. படிக்க கூடாது என்று இருந்தது. பெரியார் என்ற ஒரு பெருமகனும் பெருந்தலைவர் காமராஜர் என்ற மகத்தான பெருந்தலைவரும் இந்த மண்ணில் வந்தாங்க. அடுத்த ஜென்மத்துல நீ பேயா போ நாயா போ, இந்த ஜென்மத்துல படிச்சு மனிதனாயிரு. என்னை வீழ்த்துகிற என்னை கீழ்நிலை படுத்துகிற தர்மம் அது அவர்ம அநீதி என்று எதிர்த்து போறாங்க. சாதிய இழிவை, சமூக ஒடுக்குமுறையை, அடக்குமுறையை, நுழைவை எரிய அவனுக்கு கிடைக்க ஆயுதங்கள் தான் இந்த மரமும் மார்க்கமாக அமைஞ்சது. அதை புரிஞ்சுக்கணும். ஒன்றை இளைஞராய்மை பிள்ளைகள் இஸ்லாத்தில் இருக்கட்டும், கிறிஸ்தவத்தில் இருக்கட்டும், இந்து மதத்தில் இருக்கட்டும், எவராயிருக்கட்டும், நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் இந்த தேசிய இனத்தின் மகன் என்ற உணர்வு ஒவ்வொருத்தரும் இறை வழிபாட்டிற்காகவே நான் இந்து மதத்தில் இருக்கிறேன். இறை வழிபாட்டிற்காகவே நான் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன். அதற்காகவே நான் கிறிஸ்துவத்தை தழுவி இருக்கிறேன். இந்த உணர்வு அவசியம். அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்கள் சொன்னது போல இங்கே இருக்கிற சாதி சமூகங்கள் தான், அது இனம் அல்ல. ஒரு இனம் என்பது ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் தான் ஒரு இனம். அந்த அடிப்படையில் தான் அவன் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியிருக்கலாம். ஆனால் என் மொழி பேசக்கூடிய என் இனத்தின் பிள்ளைகள் என்பதால் அவன் என் ரத்தம், என் உறவு, என் இனம். அதனால்தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம். அவனை அடித்தால் எனக்கு வலிக்கலையே, எனக்கு உறக்கம் வரலையே, எனக்கு உணவு செல்லலையே, என் உடன் பிறந்தவன் என்பதால். அப்படின்னா அப்ப தாலிபான் வீரர்கள் கராச்சியில புண்டு வச்சு பாகிஸ்தானுக்குள்ள சேதத்தை ஏற்படுத்துவதை ஏற்கிறனா? இல்லை, எதிர்க்கிறேன். ஈராக்குள்ளே இஸ்லாமிய மக்களை 2 பிரிவுகளும் அடித்துக் கொண்டு சாகிறார்களே,
அதை ஆதரிக்கிறோமா? அதை நாம ஏற்கிறோமா? இல்லை, இருக்கிறோம். ஏன்? தமிழன் உயர்ந்த மாண்புமிக்க பண்பாடு கொண்டவர். யாதும் ஊரே யாவரும் கேளி என்ற மிகச்சிறந்த பண்பாட்டை கொண்டவர். என் பாட்டன் வள்ளுவர் பெருந்தகை இருக்கிற உணவை அண்ணன் தம்பி ஆத்தாளப்பன் சித்தப்பன் பெரியப்பன் சேர்ந்து உண்டு வாருங்கள் என்று சொல்ல பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லி தந்திருக்கான். நாய்க்கு சோர்வை, ஆடு மாட்டுக்கு தண்ணீரை விடுவை, கொக்கு குருவிக்கு நிறையது, எல்லா உயிர்களையும் நேசி. அதான் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோ தொகுத்தவற்றெல்லாம் தலை என்று பாடிப்பாய்ந்தார். அந்த வழி வழியே வந்து இந்த மாண்புமிக்க மரபு பிள்ளைகள் நாங்கள். அந்த அடிப்படையில உலகத்தில் எங்க இருந்தாலும் நாங்கள் அணுகும். அப்படித்தான் அமெரிக்காவின் இரட்டை கோபுர இடிப்புக்கும் நாங்கள் இடிந்து உட்கார்ந்தோம். சோமாலியாவின் பசிக்கு நாங்களும் பட்டினி கிடந்தோம். அம்மையார் பெனாசி பூட்டோவின் மரணத்திற்கு வெடிச்சு துடிச்சு நாங்கள் அழுதோம். அப்படித்தான் குஜராத் பூகம்பத்துக்கு அழுதோம், குஜராத் கலவரத்துக்கு அழுதோம், ஆந்திராவின் வெள்ளச்சலத்துக்கு அழுதோம், எல்லாவற்றுக்கு அழுதோம். உடலில் காயம்பட்டால் முதலில் கண் அழுவது போல இந்த உலகில் எங்கு காயப்பட்டாலும் தமிழர் மண் அழுவது என்பதை அதனால அதையே கண்டிக்கிற, இதையே கண்டிக்கிற, இதெல்லாம் ஒரே ஆள் போயிருக்கு. காலமாடு மாதிரி சுத்திட்டு இருக்க முடியாது. நான் என் இனம் அளிக்கப்படுகிறது போராடுறேன். கேள்வி இருக்கிற நீ அதுக்காக போராடணும்ல. மக்களே உட்கார்ந்து கேள்வியா கேட்டுட்டு கூடாது, கேள்வியா கேட்கக்கூடாது. ஒருத்தன் நள்ளிரவுல தண்ணியை போட்டுப்பான்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு அழைச்சி பேசுறேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறேன், இதுக்கு மட்டும் என் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தொண்டை கழிச்சு உங்க குரல் நல்லா தானே இருக்கு, பொன்கட்டை அதை எடுத்து நீங்க கொடுக்குறேன் அப்படின்னா அது கொடுக்குறது. அதான் நேர்ந்து விட்ட மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை. இதை கேட்டா நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு பேசுறது. ஒருத்தன் கேட்டான் அப்படி சட்டையை பிடிச்சுக்கிட்டாங்க. நீங்க வாங்க, நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்குல்ல, அதுல எந்த பிரச்சனைக்காக நீங்க போராடிக்கியா? இல்ல, அப்ப நீ தாண்டா என் நாட்டுக்கே பிரச்சனை போடா. அது ரொம்ப முக்கியம். இந்த உணர்வு ரொம்ப முக்கியம். தமிழ் சமூகம் 12 கோடி தேசிய மக்கள் தேய்ந்து அழிந்து வீழ்ந்து போனது. இதே இடங்களில் பல போராட்டங்களை செய்தார்கள் எமது முன்னவர்கள், மூத்தவர்கள். தாய்மொழி தமிழிலே படித்தவர்களுக்கு 80 விழுக்காடு வேலை வாய்ப்பு. தமிழ்ல படிச்சா தானடா நீ வேலை வாய்ப்பு கேட்கிற? தமிழ் படிக்க பள்ளிக்கூடமே இல்லாத செய்கிறேன். இது அரசின் நிலைப்பாடு. இதை புரிஞ்சுக்கணும். சொந்த மொழியில் படிக்க பக்கத்தில் நிற்கிற நீ உலகத்தின் இழிவான அடிமை. அதை நீ புரிஞ்சுக்கணும். சும்மா பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தாலும் வராது. தெளிந்த அரசியல் புரிதல் தேவைப்படுது. இங்க ஏன் எந்த இடத்துக்கும் இல்லாத கொடுமை இங்க நமக்கு மட்டும் நடக்குது? என்ன கேட்கிறான், இந்திய திணிக்கிறானே. நம்மளை அடிக்கும் போது இந்த பாரதிய ஜனதா ஆட்சி ஐயா நரேந்திர மோடி பிரதமரான ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. இப்படி வந்தவொடனே திடீர்னு எரிபொருள் விலையெல்லாம் ஏறுதே, எரிவாயு விலையெல்லாம் ஏறுதே, தொடர் வண்டி கட்டணம்லாம் ஏறுதே அப்படின்னு. இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுதானே நீ உள்ள வராத ஓடும் நாங்க விரட்டணும். அதுதான் புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு இயக்கம் இல்லை. எல்லா தலைவர்களும் தொடர் வண்டி கட்டண உயர்வுக்கு, எரிவாயு உயர்வுக்கு அறிக்கை கொடுக்கிறாங்களே. சீமா நீ ஒன்னும் பேசாம இருக்கியே. அரை நூற்றாண்டுகளா இப்படி அறிக்கையில சுரிஞ்சே எங்களை சுகமா தூங்க விட்டீங்கல்ல. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? எங்க ஐயா தான் ஒரு அறிக்கை விட்டார்ல. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? எங்க தலைவர் தான் ஒரு அறிக்கை விட்டார்ல. தமிழனுக்கு அவ்வப்போது அறிக்கை ஏற்படும். அப்படியே அறிக்கையில சொரிஞ்சு விட்டதும் மறுபடியும் தூங்கிடுவாங்க. இப்படியே 4 நூற்றாண்டுகள், அரை நூற்றாண்டுகளுக்கு மேல போயிடுச்சு. இங்க யார் வரையிலும் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாது. எரிபொருள் விலையை, எரிவாயு விலையை, தொடர் வண்டித்துறை விலை ஏற்றம் இந்த கட்டணத்தை இவர்களால் கட்டுப்படுத்த முடியாது. இவர்களுடைய பொருளாதார கொள்கை தேர்தல் பரப்புரையிலே தெருத்தெருவாக எடுத்து வச்சு பேசினதான் நடக்க போகுது. இங்க பேசின பல பேர் இருக்கிறார்கள். ஐயா மோடி வந்தால் எல்லாம் ஓடி வரும், ஐயா மோடி வந்தால் எல்லாம் ஓடி வரும் என்றார்களே. இன்னைக்கு எல்லாம் கூடி வருது. ஐயா 10 ரூபா கொடுது, 20 ரூபா கொடுது, 30 ரூபா ஒருத்தரும் பேசுற. எங்களுக்கு முன்னாடி கண்டன அறிக்கை கொடுக்கிறது இவங்க திருவிழா கரகாட்டம் நீதானா சொன்ன. மோடி வந்து எல்லாம் நல்லா ஓடி வந்துருங்கடா, கூடி கூடி வரலடா.
அது எப்படி? ஏன் நீங்க தொடர்வண்டி கட்டணத்தை ஏத்துறீங்க? ஐயா அருண் ஜெட்லி அருமை பெருமகன் சொல்றாங்க, உலக தரத்திற்கு தொடர்வண்டி துறையை நாங்க உயர்த்தணும் அப்படின்னு. ஒரு தரத்துக்கு நீங்க ஒண்ணு செய்யணும், உள்ளூர் தரத்துக்கு இருக்கட்டும், இதுக்கே இருக்கட்டும். உலக தரத்துல என்ன இந்தியாவில் இருக்குது? கல்வி இருக்குதா? மருத்துவம் இருக்குதா? என்ன இருக்குது? இது மட்டும் ஆகணும்னா இதை உலக தரத்துக்குள்ளே நான் உட்கார்ந்தா ஓடாத அப்படி நான் ஊர் போய் சேர மாட்டேன்னா என்னது? ஒரு காரணம், விலை உயர், விலைவாசி உயர்வு என்பது, கட்டண உயர்வு என்பது தவிர்க்க முடியாது. காங்கிரஸை போல உங்களையும் ஒழித்து அழிப்பது என்பதை ஒருபோதும் இங்கே தவிர்க்க முடியாது. இதை பத்தி எதை பத்தி கவலை இருக்குது உங்களுக்கு? அடித்தட்டு மக்கள், அன்றாட காட்சிகள், ஏழை எளிய மக்கள், அவர்கள் பயணம் செய்கிற தொடர்வண்டி, இவ்வளவு கட்டண உயர்வை எப்படி மக்கள் தாங்குவார்கள்? இந்த தொடர்வண்டி விலை உயர்வுல, இந்த கட்டண உயர்வுல, சரக்குந்தினுடைய விலை உயர்வுல, கட்டண உயர்வுல, அத்தியாவசிய பொருளின் விலைவாசி ஏறுமே. அது எப்படி ஏழை எளிய மக்கள் உணவுப் பொருளை, அத்தியாவசிய பொருளை வாங்கி பயனடைய முடியும்? அதை பற்றிய சிந்தனை இல்லை. அப்ப இதை நாம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எதனால அவன் இஸ்லாமிய மக்களை எங்க அடிக்கிறான்? கேட்க மாட்டி, கேட்கறதுக்கு ஆளு. இங்க பேசியது அன்பு தென்னரசனும் குறிப்பிட்டது போல, தமிழர்களை அங்கே அடிச்சா கார்வண்ணன் சொன்னாருன்னு நினைக்கிறேன். தமிழர்களை அங்கே அடிச்சா காங்கிரஸ் கேட்காது, அங்க இருக்கிற தமிழ் இஸ்லாமியன் அடிச்சா பாரதிய ஜனதா கேட்காது. அது ஒரு பிரித்தாள சூழ்ச்சி. தமிழ் தேசிய மக்களை மதங்களால, சாதிகளால பிளந்து எளிதாக சாய்க்க முயற்சி. அதான் இங்க நடக்குது, இப்ப நடந்து கொண்டு இருக்கு. அவன் என்ன செய்யறான்? நமது வழிபாட்டு தலங்களை முழுக்க இடிக்கிறான், ஆயிரக்கணக்கான கோயில்களை இடிக்கிறான். அப்ப இங்க இருக்கிற எவரும் அதை கண்டிச்சு போராடல. இங்க வீர துறவி மதிப்பிற்குரிய ஐயா ராமகோபாலன் இருக்கிறாங்க. இந்துக்கு ஒன்றானால், இந்து மதத்தை தழுவி இருக்கிறவருக்கு ஒன்றானால் அவர் வெறிமொழிக வெகுண்டெழுந்து போராடுறாங்க ஐயா. ஆனால் இலங்கையில ஈழத்தமிழ் நாட்டுல செத்து வளர்ந்ததுல 95 விழுக்காடு இந்து தான் அவன். ஆனா அந்த படுகொலையை இவங்க கண்டிச்சு என்ன எத்தனை போராட்டம் நடத்தினாங்க? இங்கே சாலையை விரிவுபடுத்துவதற்கு இடையூறாக இருக்கிற ஒரு வழிபாட்டு தலத்தை, ஒரு கோயிலை அப்புறப்படுத்த முடியாது. அவ்வளவு எழுச்சியாக போராட்டம் நடத்துகிறவர்கள் ஆயிரக்கணக்கான வழிபாட்டு தலங்களை சிங்கள வெறியர்கள் இடிச்சு தகர்த்தாங்களே. அப்ப எத்தனை போராட்டம் போராடினாங்க? இல்லை. கவனமாக கவனிச்சுக்கிறோம், சும்மா மேம்போக்காக அரசியலை புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன் அங்கே ஆயிரக்கணக்கான இந்து மக்களினுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படும் போது இங்கே போராட்டங்கள் எழவில்லை என்றால், இடித்தளம் சிங்களன் ஆரிய வம்சாவளி என்ற எண்ணம் அங்கே இருக்கிறவர்களுக்கு. மலேசியாவில் அடிபடுகிற போது தமிழன் அடிபடுகிறார் என்று நாம் போராடுகிறோம். ஆனால் இங்கே இருக்கிற இந்து அமைப்புகள் இந்துக்கள் அடிபடுகிறார்கள் என்று போராடுகிறது. காரணம் என்ன? என் பார்வைக்கு தமிழராகும், அவர்கள் பார்வைக்கு இந்துவாகும். காரணம் என்ன? அடிப்பவன், தாக்குதலை நடத்துபவன் இஸ்லாமிய நாடு என்பதால். இங்கே அடிப்பவன் என் இன உறவு, என் ரத்த சொந்தம், என் தொப்புள் கொடி, என் ஆத்தாலும் அப்பனும் அக்காவும் தங்கையும் என்று நாம் அழகிற போது இவர்கள் அதை பற்றி பேசவில்லை. இந்து என்று ஏன் பேச? அடிப்பவன் இவன் வம்சாவளி என்பதால். சிங்கள புத்திஸ்ட் ஆல்சோ இந்துஸ் என்று யார் சொல்றார்? இங்கே இருக்கிற இந்துஸ். தெளிவா ஒன்றை புரிஞ்சுக்கிறோம். எனது அன்பிற்குரியவர்கள், எனது அருமை சொந்தங்கள், இளையதலைமுறை பிள்ளைகள் ஒன்றை தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம் ஏற்கனவே எழுப்பிய கேள்வியை போன்று மதிப்பிற்குரிய மூத்த தலைவர் ஐயா அத்வானி அவர்கள் காங்கிரஸ் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் இருந்து பேசுகிறார்கள். இலங்கையில் சிங்களர்கள் ராமனின் வம்சாவளியினர், தமிழர்கள் ராவணனின் வம்சாவளியினர் என்று. நாம் எப்போதும் ராமனின் வம்சாவளி சிங்களர் பக்கத்திலே நிற்க வேண்டும் என்று பேசுகிறார். அவர்கள் எப்போதும் சிங்கள ராமனின் வம்சாவளியினர் பக்கத்தில் நிற்பார்கள். நாம் எப்போதும் நமது ராவண பாட்டனின் பிள்ளைகள் பக்கத்தில் நிற்க வேண்டும்.
ஒன்றை நாம் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும் என அன்பு பிள்ளைகளே. ராமன் நமக்கு கடவுள், அவர்களுக்கும் கடவுள். மராட்டியருக்கும் கடவுள், மலையாளிக்கும் கடவுள், தெலுங்கருக்கும் கடவுள், எல்லாருக்கும் கடவுள். ஆரிய பார்ப்பனருக்கும் கடவுள், ஆதி பறையனுக்கும் கடவுள் ராமன். எனக்கும் உனக்கும் ராமன் கடவுள். எனக்கு ராவணன் பாட்டன், உனக்கு யார் என்ற கேள்விக்கு பதில் வந்தார். என் பாட்டன் ராவணனை கொல்ல ராமன் எனக்கு இறைவனா பகைவனா? இதற்கு பதில் வந்தான். இதுக்கு பதில் இருக்கா? பண்பாட்டு தளத்தில் வழிபாட்டு தளத்தில் புரட்சியை ஏற்படுத்தாத எந்த ஒரு புரட்சியையும் செய்ய முடியும். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு எடுத்து போராடுற பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே முதலீடு வந்துருச்சு. அந்நிய முதலீடு அதுதான் இந்த மதமும் கடவுளும். உன்னுடைய வழிபாட்டை உன்னுடைய பண்பாட்டை சுரண்டி கொண்டு எப்படி சுரண்டலாம்? எந்த இஸ்லாமிய பேர்ல தமிழ் பேர் இருக்கு? இக்பால், அக்பர், பீர்மொஹிதி, ரஃபீக், இதெல்லாம் அரபு உருது பேர்கள். ஆனால் அவன் தாய்மொழி தமிழ். எந்த கிறிஸ்தவன் பெயர் தமிழ் இருக்குது? தேவிக்கு, ஆயிரத்தி, சேவையை, பிரிப்பு, எல்லாம் வெள்ளக்காரன். எந்த இந்து பேர் தமிழ்ல இருக்கு? ஆரிய பார்ப்பனர் ஒரு விழுக்காடு. எவனாவது தன் தாய்மொழி தவிர வேற மொழியில் பேர் வச்சிருக்காங்க? ஒரு பார்ப்பன பெண்ணுக்கு கண்ணைகள் பேர் இருக்கா? பூங்கொடியின் பேர் இருக்கா? செங்கொடியின் பேர் இருக்கா? இசை அரசியின் பேர் இருக்கா? இருக்காது இருக்கா? சொல்லு பார்ப்போம். மணிமேகலையின் பேர் இருக்கா? சொல்லுங்க. யாராவது தம் இளங்கோ என்றோ, அருண்மொழி சோழன் என்றோ, அறிவழகன் என்றோ, அன்பழகன் என்றோ, தென்னரசன் என்றோ யாராவது ஒரு பார்ப்பனர் பேர் வச்சிருக்காங்களா? இல்லை. ஆனால் அத்தனை கோடி மக்களையும் தன் தாய்மொழியில் பேர் வைக்காச்சான் பாரு, அங்கதான் வெற்றி இருக்கு. அங்கேயும் சீதாராமன் இருக்கான், எங்களையும் சீதாராமன் இருக்கான். எங்களையும் லட்சுமணன் இருக்கான், அவங்ககிட்டயும் லட்சுமணன் இருக்கான். அங்கேயும் காயத்ரி இருக்கு, எங்க வீட்லயும் காயத்ரி இருக்கு. கரைஞ்சு போனான் தமிழன். பெயரில் கூட தன் தாய்மொழி அடையாளம் இல்லைன்னா இவன் என்ன தமிழன்? அதை புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு எங்க நின்று கத்துறோம், நாளைக்கு வல்லூர் குடத்துக்கு நின்று கத்துவோம், அப்புறம் அந்த எங்கேயாவது ஒரு இடத்துல அனுமதி கொடுப்பாங்க, அங்கே நின்று கத்துவோம். இப்படி கத்தி கத்தி செத்து போவோம். ஏற்கனவே கொஞ்ச காலமா நமக்கு சின்ன பிள்ளையில இருந்து கத்துறாங்க. நம்ம தாத்தா பாட்டன் காலத்துல இருந்து எங்க ஐயா பிரிஞ்சிருத்தினார் கத்தி, அதற்கு முன்னாடி என் பாட்டை புரட்சி பாவலன் கனவு சுப்புரத்தனம் கத்தி, தேவனைய பாவாளர் பேசி எல்லாம் என்னாச்சு? தெருவில் தான் நீங்க நினைச்சு. அப்ப தொடர்ச்சியாக தமிழர்கள் தாங்கள் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், நாங்கள் தேவர், தேவேந்திரர், நாடார், போனார், செட்டியார், பிள்ளமார், முதலியார், உடையார், கவுண்டர், படையாட்சி, இப்படியே சாதிய பிரிவுகளாலும் மத பிரிவுகளாலும் பிளந்ததால ஒரு தேசிய இனம் படையினப்பட்டு போச்சு. என் உடல்ல இருக்கிற இரண்டு கை, இடது கை வலது கை, இரண்டு கையும் என் உடலோடு ஒத்து இயங்கினால் தான் எனக்கு வலிமை. இடது கையில் காயம்பட்டால் வலது கை உதவிக்கு வராது, வலது கையில் காயம்பட்டால் இடது கை எனக்கு என்று இருந்துவிடும் என்றால் நான் எவ்வளவு பலகீனமாக மனிதனாக இருப்பேனோ அப்படி தமிழர் என்கிற தேசிய இனம் இருக்கிறது. இஸ்லாமியர் மீது அடிபட்டால் இந்துக்களுக்கு வலிக்காது, இந்துக்கள் மீது அடிபட்டால் அது இஸ்லாமியர்களுக்கு வலிக்காது என்றால் எப்படி இந்த இனம் எழுச்சி பெறும், வெற்றி பெறும் என்பதை எனது அன்பு மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணா? அடிபடுபவன் இந்துவா, இஸ்லாமியனா, கிறிஸ்தவனா, தேவரா, தேவேந்திரரா, நாடாரா, போனாரா என்று பார்க்காமல் அவன் தமிழா என்றால் எவன் முதுகில் அடி விழுந்தாலும் என் முதுகில் வலிக்கணும். அப்பத்தான் இங்கே இன உணர்வு பிறக்கும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அது இல்லாம இன்னும் நாம் மதம் சார்ந்து சாதி சார்ந்த பிள்ளைகளாக அந்த உணர்வோடே நின்றால் சாவது வீழ்வதை தவிர வேறு வழி இல்லாமல் போய்விடும். அது இத்தனை லட்சக்கணக்கான நமது இனவரவர்களினுடைய மரணம் நமக்கு உணர்த்தலை என்றால் இதற்கு மேலே எதுவும் பேசி பயன்படும். ஆனால் இன்றைக்கு இந்த இனத்தில் வாழ்கிற இஸ்லாமிய பிள்ளைகள், எமது இன உறவுகள், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழி என்ற முழக்கத்தோடு வருகிறார். அதை நாம் வரவேற்கிறோம், அவர்களோடு கரம் கோர்க்கிறோம். அந்த உணர்வு எல்லா மார்க்கங்களையும் மதங்களையும் சார்ந்தவர்களுக்கு வரணும். இது ரொம்ப முக்கியம். எனவே இலங்கையில்
அழித்துளிக்கப்படுகிறவர்கள், தாக்குதலுக்கு ஆளாகிறவர்கள், அல்லல் வருகிறவர்கள் எமது இன மக்கள். அவர்கள் இஸ்லாத்தை இறை வழிபாட்டிற்காக சார்ந்திருக்கிறார்கள் என்ற உணர்வோடுதான் சிங்கள இனவெறி அரசுக்கு இந்த கண்டனத்தை நாம் எழுப்புகிறோம். இந்த கொடுஞ்செயல் தொடரக்கூடாது, உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாம் எச்சரிக்கிறோம். இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல இன்று வரை அகதிகளாக அங்கிருந்து எதிரிகளாக நமது மக்கள் இடம்பெறுகிறார்கள். ஆனால் முன்பு என்ன சொன்னார்கள்? விடுதலை புலிகளுக்கும் சிங்களர்களுக்கும் ராணுவத்துக்கும் சண்டை, அதனால அங்க வாழ முடியாத சூழல் இருக்கிறது என்றார்கள். ஆனால் இன்றைக்கு விடுதலை புலிகள் இல்லை, போர் இல்லை, சண்டை இல்லை. ஆனால் இலங்கை ராணுவம் ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி ஆயுதங்களையும் கப்பல்களையும் வாங்கி வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறது. யார் யுத்தம் செய்ய போகிறது? இந்தியாவோடவா, அமெரிக்காவோடவா, ஆஸ்திரேலியாவோடவா, அருகில் இருக்கிற சீனாவோடவா, பாகிஸ்தானோட? இல்லை, யாரை கொள்ள? யாரை கொள்ள இவ்வளவு ஆயுதம், இவ்வளவு வலிமையை சேர்க்குது? ஆனால் அங்கே யுத்தம் இல்லையே. அப்போது எமது மக்கள் அங்க வாழ முடியாத சூழல் இருப்பதால் தானே இங்கே இடம்பெயர்ந்து வருகிறார்கள். இதை எப்படி இந்த இந்திய பெருநாடு, பன்னாட்டு சமூகம் எப்படி பார்க்கலாம்? இன்னும் அந்த நிலத்தில் போர் முடிந்து போன பிறகு அமைதியாக இருக்கிற நாடு என்று சொல்கிறார்கள். நான் சொன்னேன், அன்பு மக்களே, அமைதியாகத்தான் இருக்கு. எப்போதும் சுடுகாடு, எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கு. ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்றால் ஏழைகளை கொண்டு விடுவோம் என்று சொல்வதை போல, இனச்சிக்கலை தீர்க்க வேண்டும் என்றால் தமிழர் என்று எவருமே இல்லாமல் ஒழித்து விடுவோம் என்பதுதான் சிங்கள அரசினுடைய தத்துவமாக இருக்கிறது. இதை தொடர்ச்சியாக இந்திய பெருநாடு, பன்னாட்டு சமூகம் வேடிக்கை பார்த்துக் கொள்கிறது. இங்கே தாக்கப்படுபவன் இஸ்லாமியன் என்பதற்காக இங்கே இருக்கிற இந்துத்துவவாதிகள் அல்லது பாரதிய ஜனதா ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்றால், நான் அங்கே பல லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்றொழிக்கப்படுகிற போது, இந்து மதத்தை தழுவிய தமிழர்கள் செத்து வரும்போது மட்டும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க. போரை நடத்தியது காங்கிரஸ் கட்சி, போரை போராடி நிறுத்தக்கூடிய வலிமையில் இருந்த வலிமையான எதிர்கட்சி பாரதிய ஜனதா. நான் சாவனை சகித்துக் கொண்டுதான் இருந்தேன். 2G அணைக்கற்றை ஊழலை தடுக்க ஒரு மாசம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா ஒரு நிமிடம் எழுந்து என் இனப்படுகொலை தடுக்க அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினார். பாபர் மசூதியை இடித்தவன் பாரதிய ஜனதா, இடிக்க அனுமதித்தவன் அன்றைய இந்திய பெருநாட்டை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ். ரெண்டு பேரும் ஒரே தராசில ரெண்டு தட்டு. காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கு எத்தனையோ பௌத்த மத தலைவர்கள், அதிபர்கள், நாட்டு அதிபர்கள் இருக்கிற போது ராஜபக்சேயை திட்டமிட்டு அழைத்தது இந்திய பேரரசு, காங்கிரஸ் அரசு, அம்மையார் சோனியா காந்தியின் அரசு, ஐயா மன்மோகன் சிங்கின் அரசு. இன்றைக்கு புதிதாக வளர்ந்திருக்கிற ஐயா நரேந்திர மோடியின் அரசு இத்தனை தலைவர்கள் இருக்கும்போது இதுவரை இத்தனை பிரதமர்கள் பதவியேற்றுகிறார்கள். எவரும் கடைபிடிக்காத ஒரு மரபை புதிதாக உருவாக்கி சாக் நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் நான் அழைக்கிறேன் என்கிற சாக்கில் நம் இனத்தை கொண்டு வைத்த குடும்பம் ராஜபக்சே அழைத்து வந்தது. இங்கே இருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கலாம். நீங்க அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது, இலங்கைக்கு எதிராக இல்லை. அது இலங்கைக்கு எதிராக இருக்கிறதா, தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறதா என்பதா பரப்ப. ஆனால் அந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கவில்லை, எதிர்க்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்தியா எடுத்த உடனேயே ராஜபக்சே இலங்கை சிறையிலிருந்து 5 மீனவர்களை விடுதலை செய்தார். ஐயா நரேந்திர மோடி தனது பதவியேற்பு விழாவிற்கு ராஜபக்சேயை சிறப்பு அழைப்பாளராக அழைத்த உடனேயே அங்கே இருக்கிற 5 மீனவர்களை விடுதலை செய்தார். கேட்டால் அது நல்லிணக்க அடிப்படையில். அப்ப எந்த இணக்க அடிப்படையில் கைது செய்தீர்கள்? இரட்டை மணியை வைத்தால், எல்லை தாண்டி வந்தால், எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை வைத்து சிறைப்படுத்திய சிங்கள அரசு உடனடியாக 5 பேரை விடுதலை செய்கிறது என்றால் அந்த குற்றங்கள் எல்லாம் இல்லாது போறதா? அப்ப நீங்க பாத்துக்கங்க, உன் நாட்டு குடிமக்களை கைது செய்து வைத்துக் கொண்டு மிரட்டுகிறதா? எனக்கு எதிராக நீ இயங்கினார் உனது மக்களை விடுதலை செய்ய மாட்டேன் என்று மிரட்டுகிறதா இலங்கை அரசு இந்திய பெருநாட்டை என்று நாம் சிந்திக்கணும். இன்னைக்கு ஈராக்கில் போர் நடக்குது. போர்ல 40 இந்தியர்களை பிணைக்கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கிறது அந்த குழு. அங்கே கிளர்ச்சி செய்கிற குழு பிடிச்சு வச்சிருக்கு. அந்த செயலுக்கு ராஜபக்சே பிடிச்சு வச்சுக்கிட்டு
நீ கேட்கும் போதெல்லாம் நீ ஏதாவது நான் ஒரு தேவையை சொல்லுவேன், அப்பதான் நான் செஞ்சு கொடுத்தா தான் நான் விடுதலை செய்வேன்னா இது இந்திய பெருநாட்டை மிரட்டுறானா? அந்த செயலை 40 இந்தியர்களை பிடிச்சு வச்சிருக்கிற செயல் தீவிரவாதம் என்றால் ராஜபக்சே செய்வது என்ன வாதம் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்க்க. எனவே இன்னைக்கு ஈராக்கில் போர் நடந்து கொண்டிருக்கு. பலாயிரக்கணக்கில் மக்கள் கொல்லப்படுறாங்க. அமெரிக்க அதிபர் மதிப்புமிக்க பெருமகன் ஒபாமா அவர்கள் சொல்கிறார்கள், ஈராக்கில் அப்படி தலையிட முடியாது, இன்னொரு நாடு என்று சொல்றார். இப்ப சதாம் ஹுசேன் பேரடி ஆயுதம் வச்சிருக்கிறார் கொல்றதுக்கு போர் தொடுத்துல, அப்ப இலங்கை உங்க பக்கத்து நாடா இருந்துச்சா? இன்னொரு நாடா இல்லாம அமெரிக்காக்குள்ளே இருந்துச்சு. அப்போ எப்படியெல்லாம் பேசுகிறார்கள். பில் கிளின்டன் அந்த நாட்டு அதிபராக இருக்கிற போது ஈராக் மேலே போர் 7 நாட்கள் கடுமையான தாக்குதலை நடத்துகிறார்கள். பலாயிரக்கணக்கில் மக்கள் செத்து விடுகிறார்கள். ஒரு நள்ளிரவில் போர் நிறுத்த பிரகடனம் செய்கிறது அமெரிக்கா. பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், எதற்காக போரை நிறுத்துகிறீர்கள் என்று. நாளைக்கு ரம்ஜான் வருகிறது, அந்த மக்கள் மகிழ்ச்சியாக ரம்ஜானை கொண்டாடுவதற்காக இப்போரை நிறுத்தி இருக்கிறோம் என்று. நான் கேட்டேன், பணத்தை கட்டி பிடிச்சி அழுது பண்டிகை கொண்டாடுவானா அவனுக்கு? இதுதான் இவர்கள் காட்டுகிற அதிகபட்ச மனித நேயம். சதாம் ஹுசேன் பேரழிவு ஆயுதம் வைத்திருக்கிறார் என்று வல்லாதிக்க நாடுகள் எண்ணெய் வளங்களை நோக்கி படை எடுத்தது ஆக்கிரமிக்கணும் என்று முடிவெடுத்துச்சு. அதுக்கு ஒரு காரணம் சதாம் ஹுசேன் பேரழிவு ஆயுதம் வைத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை சொல்லுது. ஐநா கதறுகிறது, பேசிக்கலாம், விசாரிச்சுக்கலாம், பொருள் எல்லாத்தையும் மீறி போர் தொடுத்துருச்சு அமெரிக்கா. கொல்ல போனது சதாம் ஹுசேனை, ஆனால் கொண்டு குவித்த குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் 2 லட்சம். ஒரு அமெரிக்க ராணுவ வீரர் சொல்லுகிறார், இன்று மிகவும் நல்ல நாள், நாங்கள் நிறைய பேரை கொன்றோம். எங்கிருந்து வழிபடுறார்? தேவாலயத்தில் இருந்து. கர்த்தரே எமக்கு உதவுங்கள், நாங்கள் இந்த போரில் நிறைய பேரை கொள்ள வேண்டும், வெல்ல வேண்டும் என்று. இதுதான் தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன் என்று அனுதினமும் ஜெயிப்பவர்களுடைய தத்துவம். கொண்டு குவிச்சான். அந்த ஈராக்கு சிறைகளில் அந்த மக்களை செய்த கொடுமையை எவரும் படம் பிடிச்சு காட்டினார். ஒரு மிகப்பெரிய கொடுமையை நிகழ்த்தியது. அந்த நாட்டையை நிறுவனமாக்கி அமெரிக்காவின் இரட்டை கோபுர இடிப்பு அதிலே எல்லாருக்கும் தெரியுது. அதற்காக ஈராக் என்ற ஒரு நாட்டையும் ஆப்கானிஸ்தான் என்ற நாட்டையும் அழித்து முடித்தது அமெரிக்கா. அதை எவனும் பேசல. வல்லாதிக்க அதிபர்கள் செய்தால் புனித போர், வலிமையற்றவர்கள் எதிர்த்து தாக்கினார் தீவிரவாதம். இதுதான் உலக தத்துவம். நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நிலையில் சுற்றி சுற்றி தமிழின மக்கள் தொடர்ச்சியாக துன்ப துயரங்களுக்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறோம். நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். செய்தியில இந்த ஓரக்கடத்துக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு தொழிற்சாலை இருக்குது. ஒரு சீன அதிகாரி உரிமைக்காக போராடுகிற நம்ம தொழிலாளர்களை அடிச்சு விரட்டி விட்டு குடிக்க வச்சிருந்த தண்ணீரை காலால் எத்தி எத்தி கீழே வைக்கிறார். சாப்பிட செய்திருந்த சாப்பாட்டை அப்படியே பொட்டி விடுகிறார். ஆணவத்தோடும் திமிரோடு நடக்கிறார் ஒரு சீன அதிகாரி. நீ அடுத்த அவனை எடுத்துத்தான் போராட்டம். அந்த செயலுக்கு வருந்தி அவன் மன்னிப்பு கேட்காமலை அந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டு மூட வைத்தார். என் நீரையும் சோலையும் காலால் உரைத்து வீழ்த்துவதற்கு நீ யார்? அவ்வளவு மானமுள்ள மயிலாளியா நீ என் இடத்துல எதிர்த்தா வந்து நீ எடுத்து போற எதுக்கு நீ வர? நாளைக்கு நினைச்சிட்டு இருக்கான். தமிழனுடைய சோறும் நீரும் அவன் காலால் எட்டப்படுகிறது என்றால் இதை சைத்து கொண்டிருக்க முடியும். இந்த அரசுகள் தொழிற்சாலை தொடங்க, பன்னாட்டு வண்டி ஓடியா எல்லாரும் ஓடியா. ஆயிரக்கணக்கான ஏக்கர் எடுத்துக்க, எவ்வளவு வேணாலும் நிலத்தடி நீரை உறிஞ்சிக்க, எங்கிட்டு வேணாலும் மின்சாரத்தை குடிச்சுக்க. உனக்கு ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, உற்பத்தி வரி, சாலை வரி, ஒரு இலவரி இல்லை. இங்க மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. ஏன்னா 120 கோடி இருக்கிறோம் நாங்க. இங்க தமிழ்நாட்டில் 8 கோடி நினைச்சவன் கிடக்கான். அவன் உழைப்பை சுரண்டு அவனை மாடா ஆடா உழைக்க வையும். கோடான கோடி லாபத்தை கொண்டு போ, எனக்கு சம்பளத்தை மட்டும் கூட சாப்பிட்டு சாலை. இது ஒரு தத்துவம், பொருளாதார கொள்கை இந்த நாட்டில். ஐயா மோடி பூடான் பாராளுமன்றத்தில் பேசுகிறார், செப்டம்பரில் அமெரிக்க பாராளுமன்றத்தில் பேசுகிறார். அவர் அதை தான் ஒரு உறாவை பேசிக்கொண்டே இருப்பார். நாங்க பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்போம்.
என்ன பேசுறாரு? வந்தே மாதரம் அப்படிங்கிறாரு. என்னால எந்திரிச்சு சொல்றான் வந்தே சாதரம். ஒண்ணு இருக்கா? வந்தவன ஆயிரக்கணக்கான வேலை இருக்கு. லட்சத்தி சொச்சம் கோடி பற்றாக்குறைக்கு இருக்குன்னு நீ தொடர்வண்டித்துறையில நீ கட்டணத்தை ஏற்று லட்சம் கோடிக்கு கங்கையை சுத்தம் செய்யணும். நீர் தாண்டா எல்லாத்தையும் சுத்தம் செய்யும். நீங்க நீரையே சுத்தம் செய்யறதுக்கு லட்சம் கோடியை செலவழிக்கிறீங்களா? அதை எவனும் கேட்கல. அதை அசுத்தப்படுத்த யாரையும் சத்த பணத்தை தூக்கி போட்டான். நேர சொர்க்கத்துக்கு போகுது. என்ன கங்கை சொர்க்கத்துக்கு வயசு பூவை கொட்டுறான், மாலையை கொட்டுறான், பாலையை போடுறான், கண்ட கண்ட விளக்கு அதுல இருந்து எண்ணெயை ஊற்றி வச்சு கொடுத்து விடுறான். அது எல்லாம் பல 100 ஆண்டுகளா போய் சரி குப்பையாயிடும். இதை சுத்தப்படுத்த உழைக்கும் மக்களின் வரி பணத்துல இருந்து லட்சம் கோடி அந்த லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு இந்த எரிபொருளுக்கான மானியத்தை இது பண்றது, இந்த தொடர்வண்டியில் ஏற்றுற விலையை சரி பண்றது, ஒரு சட்டத்தை போடு. இனிமேலாவது கண்ட கண்டதை போட்டு குப்பையாக்காதே இன்னொரு சட்டத்தை போட்டு தடுக்க முடியல. அது அந்த வேலை. அதுக்கு தனி ஒரு அமைச்சர் அம்மா. அந்த அம்மையார் உமா பாரதி. நீ ஒரு ஆரிய பார்ப்பன பொண்ணா இருந்து உன் தாய்மொழி சமஸ்கிருதம் நீ பதவி பிரமாணம் எடுத்தா கூட மதிக்கலாம். உனக்கு சமஸ்கிருதத்தை என்ன சம்பந்தம் இருக்கு? இதுக்கு முன்னாடி பதவி பிரமாணம் எடுத்த அம்மையார் சுஷ்மா ஸ்வராஜ் சமஸ்கிருதத்துல தான் பதவி பிரமாணம் எடுத்தாங்களா? இந்த மாதிரி பெரும்பான்மையோட வென்று விட்டோம்ங்கிற திமிரு. சமஸ்கிருதம் எங்க இருக்கு? செத்து ஒளிந்து போனது, வழக்கொழிந்து போனது. வெறும் புரோகித மொழியாக இருக்கிற சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி இருக்கிறாங்கன்னா 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழியான இருக்கிறது எனது தேசிய மொழி, எனது தாய்மொழி தமிழ்ல. நாங்க பேச முடியாது, நாங்க எடுக்கூடாது. தெளிவாயிருக்கு. இனிமேலாவது வெறிகுண்டு தமிழின பிள்ளைகள் தமிழ் படிப்பது, பேசுவது, எழுதுவது வரலாற்று கடமை என்ற உணர்வோடு உண்மை. தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா, தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமான்னா பேச்சு கூட. தமிழ் சோறும் வேலையும் அல்ல, நமது உயிர் என்பதை புரிந்து கொண்டு உலகத்தின் எந்த மொழியில் நாங்கள் படிப்போம் நாங்கள் வாழ்வதற்கு. அதற்கு முன்பு எங்கள் சொந்த மொழி தமிழ் படிப்போம் எங்கள் இனம் வாழ்வதற்கு. இதை உணர்ந்து கொண்டு நாம் ஒன்றிணைய வேண்டிய கால தேவை, வரலாற்று கடமை இப்போது நம் முன்னே இருக்கிறது. எனவே பெரும் தேர்தல் லாபத்திற்காக, அரசியல் வெற்றிக்காக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் செய்கிற கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் இல்லை. இது மானமிக்க, இன உணர்வு மிக்க வீரத்தமிழ் பிள்ளைகளின் கூட்டம். இதுக்கு ஒரு உன்னத கனவு நோக்கம் இருக்கிறது. தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் விடுதலை என்கிற புனிதமான கனவு இருக்கிறது. அந்த கனவிற்கு இடையூறாக இருப்பது சாதி மத பிளவு என்பதை உணர்ந்து இருக்கிறது. அதனால்தான் இந்த கட்சி சாதியின் மதமும் தமிழனுக்கு இல்லை, சரித்திரம் படைப்பதே அவனுக்கு இல்லை என்ற முழக்கத்தை முன்னேற்றி இருக்கிறது. எந்த சூழ்ச்சிக்கும் சதிக்கும் ஆளாகி வீழ்ச்சியை காணாது தமிழர் தேசிய இனம் எழுச்சியுற்றது, வெற்றி பெற்றது என்கிற இறுதி நிலைக்கு நாம் வர வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்கள், இலங்கையில் நடந்த இந்த இனப்படுகொலை தொடராதிருக்க நாம் தொடர்ச்சியாக ஒன்றிணைந்து நின்று போராட வேண்டிய தேவை ஏற்படும். இனி எவனாவது ஒருவன் அங்கே இருக்கிற நமது இன உறவுகளை தொட்டால் தமிழர் நிலத்துக்குள் எந்த ஓரத்திலும் எந்த பகுதியிலும் ஒரு புத்தகத்துக்கு நுழைய முடியாது என்கிற நிலையில் நாம் இந்த நிலத்திற்குள்ள அதை கவனத்தில் கொண்டு எனது அன்பு பிள்ளைகள் இயங்க வேண்டும். எனது அருமை சொந்தங்கள் தொடர்ச்சியாக எங்களை ஆதரிக்க வேண்டும். வலிமையற்று எளிய மக்களின் பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவுமே வலிமையை தரும் என்பதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளை ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக மாற்றுவதற்கு எங்களுக்கு கரம் கொடுத்து வலிமை தாருங்கள் என்ற அன்போடு வேண்டி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எனது அருமை உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் செலுத்தி பாதுகாப்பு பணியை பொறுப்புணர்வோடு செய்த
இந்த வீணையும் பொருட்படுத்தாது என்று செய்து கொண்டிருக்கிற அத்துறை காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாம் தமிழர் பிள்ளைகள் நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்தி விடைபெறுகிறேன். நாம் தமிழர். அவ்வளவு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இலங்கையிலே இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டதை கண்டிக்கின்றோம். நாம் தமிழர் கண்டிக்கின்றோம். இலங்கை இனவெறி பௌத்த அரசை இலங்கை இனவெறி பௌத்த அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். நாம் தமிழர் கண்டிக்கின்றோம். மத்திய அரசே பாஜக அரசே மத்தியில் ஆளும் மோடி அரசே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. இஸ்லாம் மக்கள் தாக்கப்பட்டதை இஸ்லாம் மக்கள் தாக்குதலுக்கு இலங்கை மீது நடவடிக்கை எடு. மத்திய அரசே மோடி அரசே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. தமிழக மீனவர் தாக்கப்படுவது தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடு. உடனடியாக நடவடிக்கை எடு. மத்திய அரசு பாஜக அரசு திரும்ப பெற